எங்க அம்மா செத்து போச்சு. போன் வருது 8 மணிக்கு. என்னடா அது 15 நாள் ஷூட்டிங் டேட் வாங்கியிருக்காங்க. என்னடா கார்த்திக் படம். உடனே வண்டி எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்தேன். எங்க அம்மா கொல்லி வச்சாலும் 30 நாள் அங்கேயே இருக்க வேண்டியதாச்சு. 4 படம் கேன்சல். விஜய் போன் பண்றாரு. என்னடா என்ன பண்ற? இருக்கேன்ப்பா. செலவுக்கு ஏதாவது காசு கீசு வேணுமா? ஒன்றும் வேண்டாம், நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் வரட்டுமா? ஏன்பா வாழையெல்லாம் விட்டுட்டு எதுக்கடா அதெல்லாம்? ஒன்றும் வேணாம். 30 நாள் இருந்துட்டு நான் வந்துடுறேன். சொல்லி முடிச்சுட்டு 30 நாள் கழிச்சு நான் வந்துடுறேன். எந்த ஊர்ல இது? கும்பகோணம். சரி. மறுநாள் காலையில போகணும். நான் திருச்சி ஃபிளைட்ல வந்து இறங்கி நேரம் உன்னை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன அப்படி சொல்ற? வேணாண்டா. இல்ல நான் வரேன், சும்மா எல்லாம் டென்ஷன் ஆகாதான், நான் வந்து பார்த்து வரேன்ட்டு ஒரு 500 கார், புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி மாவட்டம், தஞ்சை மாவட்டம், எல்லா மாவட்ட காரும் வருது. ஏர்போர்ட்ல இருந்து அவனை அழைச்சிக்கிட்டு ஒரு 500 கார். என் வீடு மெயின் ரோட்ல இருக்கு. வண்டி எல்லாம் நிறுத்திச்சு, 500 கார் அழைச்சிக்கிச்சு. மெயின் டிராபிக்கே கிளவுஸ் சபிச்சு போயிடுச்சு. ஒன்றும் கவலைப்படாதுன்னு 2 மணி நேரம் உட்காந்துட்டான். கவலைப்படாத, நான் இருக்கேன்டா உனக்கு. எஸ்பி வர்றாரு. சார் டிராபிக் சார், ஏதோ துக்கம் விசாரிக்க வந்திருக்கேங்க. அந்த அம்மா சிஎம் ஆயிடுச்சு, ஜெயலலிதா. துக்கம் விசாரிக்க வந்திருக்கேங்க. இல்லை சார் எடுக்க முடியாதியா? துக்கம் விசாரிச்சுட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன். என்ன உங்க அம்மாட்ட சிஎம் போய் சொல்லி எடுக்க மாட்டேங்கிறார் வண்டியன்னு. சொன்னேன், பிரச்சனை வேணாம், பிரச்சனை வேணாம், ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சு. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நட்புக்காக பாருங்க. ஃபிளைட்ல இறங்கி ஒரு 500 கார்ல ரசிகர் மட்டும் சும்மா விடுவாங்களோ? தனியா வர முடியுமா? 500 கார்ல வந்தோம். டிஎம்கே பிரச்சாரம் முடிச்சுட்டு வரேன் ஒரு நாள் நைட்டு ஒரு 11 மணிக்கு ஏதோ ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். ஒரு 500 போலீஸ் என் வீட்டுக்கு முன்னாடி வலசலவாத்துல. என்னன்னா, உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிரச்சாரம் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து, திமுக மீட்டிங் முடிச்சுட்டு வந்து. இருந்தாலும் எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு பொன்மாணிக்கு வேலுங்க வந்து நிக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா வந்து பேசிட்டீங்களா ஏதோ, அந்த அம்மா ஆட்சியில இருக்கு. சரி சரி சரி. நைட்டு 3 மணிக்கு பிரஸ்க்கெல்லாம் போன் பண்ணிட்டேன். அட்வொகேட் எல்லாம் ஒரு 15-20 அட்வொகேட் வந்துட்டாங்க. யாரு என்னன்னு கேட்டா, எஸ்.எஸ். சந்திரன் ஏடிஎம்கே போய் சேர்ந்தோன்னே இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு இருக்கான் தினகரன். கலைஞருக்கு போன் பண்ண போகல, தளபதிக்கு போன் பண்றேன் போகல. என்னடா அது இப்படி வந்து மாட்டிக்கிட்டு மிக்கி எனக்கு வந்து டென்ஷன் ஆயிப்போச்சு. அப்ப என்ன பண்ணா விஜய், யாரா அமைச்சது? தினகரன் தானே அமைச்சிருக்கான், எஸ்.எஸ். சந்திரன் சொல்லி. தினகரன் தான் நான் பேசுறேன்டா சசிகலாடான்னு பேசி மிட் நைட் 3 மணிக்கு சசிகலாடா பேசுறாங்க. சசிகலாட 3 மணிக்கு பேசுறான் விஜய். அம்மா என் ஃப்ரெண்டுங்க, அம்மா ஒண்ணும் தெரியாதுங்க பாவம், என்னங்க நீங்க? டேய் சசிகலாட பேசிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நான் மூப்பனாருக்கு போன் பண்றேன். எனக்கு மூப்பனார் ரொம்ப வேண்டியவர். எனக்கு ஜி.கே. மூப்பனார் ஐயா டெல்லியில் இருக்க ஆல் இண்டியா சென்ட்ரல் செக்ரட்டரி காங்கிரஸுக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் தியாகன்னு சொல்லி கவர்னருக்கு போன் பண்ணிட்டாரு அவரு. இப்படி எல்லாம் தற்காத்துக்கிட்ட பாத்துங்க. நீங்க திமுக உழைச்சதுனால காப்பாற்ற வேண்டியவங்க யாரும் உங்களுக்கு உதவ வரல. அங்கேயும் விஜயகாந்த் வந்து நிக்கிறார். அங்கேயும் விஜயகாந்த் சசிகலா பேசிட்டா, இதாவது இருந்துச்சுன்னா சொல்லு, நான் வந்துடுறேன். யாருங்க வருவா? யாருங்க 3 மணிக்கு வந்து நைட்டு 3 மணிக்கு? அப்படிப்பட்ட ஒரு நட்பான ஒருத்தன் தாங்க விஜயகாந்த். என் நண்பன் விஜய்.